நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேத்தா இளங்கோவன். படத்துல இருக்கக்கூடிய வேகம் ஆட்சியில் இல்லை. தமிழக வாஷிங் மிஷினா மாறிடுச்சா, வாஷிங் கழகமா மாறிடுச்சா? விஜய் உருவாக்கி வச்ச அந்த இமேஜுங்கிறது நொறுங்குகின்ற காட்சியை விஜய் அவரே இப்போ பார்க்க தொடங்கியிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங் இவர் சொன்னார். போகிற போக்க பார்த்தா மக்களும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. டெல்லி ஒரு கேம் ஆடலாம். உங்களோட இவ்வளோ விஷயம் என்கிட்ட இருக்குது, ஏதாவது எங்களுக்கு எதிராக பண்ணிங்கன்னா வீக்கெண்டானா லீவ் போடுற சிஎம்மா, அப்போ 6 மணிக்கு மேலே சிஎம்க்கு ஒரு வேலை இருக்காதா? ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் அரசியல் ரீதியில் கத்தி தொங்கிட்டு இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் தலைமையிலான அரசு ஆட்சி அமைஞ்சு 2 மாத காலம் ஆயிடுச்சு. இவங்களோட ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ தான் அவங்க புதுசாக இங்கே வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கான ஒரு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் அந்த டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு 6 மாதம் அப்படின்லாம் சொல்கிறதும் கூட ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க. இப்போ 2500 ரூபா மகளிர் உரிமை திட்டம், அது வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை சமாளிக்கிறது அதெல்லாம் அவங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. தினந்தோறும் நிறைய கொலைகள், கிரைம்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் மீது வன்முறைகள் நடக்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கூட ஒரு 9 வயது சிறுவனைலாம் சவுத்தில் நினைக்கிறேன் 20 ஆண்டு பகையை வச்சுக்கிட்டு கொலை பண்ணியிருக்காங்கலாம் பார்க்குறேன். அதில் அவருக்கு வேகம் போதாமையாக இருக்குது. படத்தில் இருக்கக்கூடிய வேகம் ஆட்சியில் இல்லை. அதே சமயம் இப்போ முதலமைச்சர் விஜய் அவரோட எம்எல்ஏ தொகுதிக்கு போயிட்டு அவரோட அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காரு. அதே சமயம் கரூருக்கும் போயிருக்காரு. இந்த 2 பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன, சீக்கிரமாக இடைத்தேர்தல் வரப்போகுது. அவரே கரூருடைய கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவரே பேசியிருக்காரு, இடைத்தேர்தலில் நம்ம பாடம் புகட்டணும் தீய சக்திகளுக்கு எல்லாருக்குமே அப்படின்னு. அவர் அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த கரூர் அந்த பெரும் துயரம் நடந்தது இல்லைங்களா, கரூரில் 41 மக்கள் உயிரிழந்தது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இப்போவாவது அவர் வந்தாரே அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் தான் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் அதையும் ஒரு பரப்புரை மேடை மாதிரி அவர் பயன்படுத்தியிருக்க தேவையில்ல. மக்கள் சந்திப்பு அப்படின்னு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அது டோட்டலாக 7 தொகுதிகளுடைய இடைத்தேர்தல், இப்போதைக்கு இடைக்கால தடை அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அடுத்து அந்த 7 தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் வர இருக்குது. இவருக்கு அந்த மேஜிக் நம்பர் 118 தேவைப்படுது, 118. அந்த 118ஐ நோக்கி தான் இவர் தீவிரமாக நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் தொடர்ந்து இவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இவருடைய முகத்துக்கு தான் 234 தொகுதிகள்லையும் வாக்குகள் விழுந்தது. ஸோ அந்த முகத்தை தொடர்ந்து மக்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் கரூர் போனார், இப்போ பெரம்பூரும் போயிருக்காரு. எனிவே மக்களை நேரடியாக அவர் சந்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம். தமிழகத்துல குதிரை பேரங்கிறது ஒரு தொடர்கதையா இருக்கு. இப்ப வரைக்கும் அது ஒரு எண்டே இல்லைங்கிற மாதிரி. தொடர்கதையெல்லாம் கூட இல்லம்மா, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல. இல்ல, இந்த 2 மாதத்தில் சொல்றீங்க தொடர். தாவேக்கா ஆட்சி அமைஞ்சப்பறம் தமிழகத்துல குதிரை பேரங்கிறது மிகப்பெரிய தொடர்கதையா இருக்கு. தொடர்ச்சியா எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த தாவேக்கா கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய சிபிஐ கூட ஓப்பனா பேசிட்டாங்க. ஆமா, தமிழகத்துல குதிரை பேரம் நடக்குது, வட மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா தமிழகத்துல நடக்கக்கூடிய அந்த குதிரை பேரத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா அரசுல குறிப்பா இது நடக்குது, இது எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க தவறான ஒண்ணு. நீங்க பொதுவான பார்வையில பாக்குறப்ப எம்எல்ஏக்கள் அவங்க விரும்பி ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு கட்சியில சேர்றாங்க. பொதுவா பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லணும். ஆனா 1 மாதம் தான் ஆகியிருக்கு. இந்த 1 தொகுதி திருச்சி கிழக்கு தவிர்த்து மீதி தொகுதிகள் பார்த்தோம்னா 6 பேருமே 1 மாதம் 1.5 மாதத்தில் 6 பேரும் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைய வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒன்று. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து பிளான்லாம் பண்ணாங்க அப்படின்னு. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். 2 பேருமே கொள்கை ரீதியில் நாங்கள் ஒன்று தான், திராவிடம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப லாஜிக்காக அப்படி அவங்க சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செஞ்சால் கூட தப்பு கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுலேயுமே முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்
தெளிவுபடுத்துறாரு. முதல் நாள்ல இருந்து நாங்கள் இந்த ஆட்சிக்கு இடையூறு பண்ண மாட்டோம், அந்த முயற்சிலாம் இல்லை அப்படின்னு. முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்களும் அப்படி இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ அஃபிஷியலாக இவங்க சொல்கிறது தான். ஆனால் இதை மீறி இவங்க அங்கே போய் சேர்றாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பவர் தான், பவரில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் தான். அப்போ இதை தாவேக்கா செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நாங்கள் முழுமையான மாற்றத்தை கொடுப்போம், மக்களுக்கான நன்மையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லி தான் அரசியலுக்கு வந்தாங்க. தேர்தலில் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக மாறி இருக்காங்க. இப்போ உங்கள் தாவேக்கால இணைந்தவர்களுடைய ஒவ்வொருத்தர் பின்னாடி அதில் முக்கியமான திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், திரு சி விஜயபாஸ்கர் ஆகட்டும், அவங்க மேலே பல்வேறு புகார்கள் இன்னும் இருக்குது, வழக்குகள் இருக்குது. அப்போ எல்லாரும் விமர்சிக்கிற மாதிரி தமிழக வாஷிங் மிஷினாக மாறிடுச்சா, வாஷிங் கழகமாக மாறிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ இந்த குதிரை பேரத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள், கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது நல்ல விஷயம். ஆனால் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறது எல்லோருடைய ஆதரவையும் ஒரு பெரிய திராவிட கட்சியை தோற்கடிக்கிறதுக்காக தாவேக்கா பக்கம் திருப்புவதற்காக அந்த உத்தியை அவர் பயன்படுத்தினார். ரெண்டாவது, அது பலன் கொடுத்தது. இப்போ தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பின்னாடி கூட்டணியில் அங்கமும் கொடுத்துருக்காரு, வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. விசிகாவுக்கு, காங்கிரஸ்க்கு, ஐயுஎம்எல்க்கு. ஓகே. மூன்றாவது, இவருக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. அப்போ தனிப்பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணிகள் எப்படி வேணாலும் அவரை டிமாண்ட் பண்ணலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்குது, அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் 2029 வரலாம். அடுத்தடுத்த தேர்தல்களில் அதிகமான மேயர் பொறுப்புகளை கேட்கலாம், எம்பி பதவிகளை கேட்கலாம். தொடர்ந்து இவங்களுடைய பிடிங்கிறது கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கும். அப்போ இதை திரு விஜய் விரும்பலை. அப்போ வேகமாக அந்த 180ங்கிற அந்த தனிப்பெரும்பான்மைக்கான அந்த நம்பரை தேடி போகிறாங்க. அப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பு அதை முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் பூர்த்தி செய்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது ஜனநாயகத்தை விரும்புகிறவங்களால. அப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சொல்லி தான் முதலமைச்சர் விஜயோ அல்லது அவரோட அரசோ குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? அப்படி நான் சொல்லலை. தாவேக்கா சொல்லி அவங்க போயிட்டு இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லலை. அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், தாவேக்காவுக்கு ஒரு தேவை இருக்குது. அதிமுகவில் சில எம்எல்ஏக்கள் இப்போ இங்கேருந்து விலகி இங்கே வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் தேவை இருக்குது. ஏற்கனவே 5 ஆண்டு பவரில் இல்லை, இப்போ மறுபடியும் 5 ஆண்டு பவரில் இல்லாமல் வெறும் எம்எல்ஏக்களாக மட்டும் இருந்துட்டு என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் அரசியல் ரீதியில் கத்தி தொங்கிட்டு இருக்கு. அப்போ தங்களை சேஃப் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தொகுதி மக்களை கைவிட்டுட்டு இந்த பக்கம் தாவேக்காவுக்கு சேர்ந்துட்டாங்க. தாவேக்கா அதை பயன்படுத்திக்குது. நேரடியாக போய் எல்லாருமே நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையாக சீக்ரெட்டாக எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இவங்க இதுக்கான அந்த வாய்ப்பு உருவாக்குறாங்க. நீங்கள் வந்தால் சேர்ந்துக்கோங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அப்போ அதை நாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்போ இது ஒரு முறை கிடையாது, ஜனநாயகத்துக்கு இது உகந்ததும் இல்லை. அதனால தான் கூட்டணியில் இருக்கின்ற சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் விசிகா, சிபிஎம் எல்லோருமே இதை கண்டிக்கிறாங்க. இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க தாவேக்கா தலைமை. அவங்க ஒரு வேகத்தில் போயிட்டுருக்காங்க இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு. தாவேக்கு இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்னதான் வேகமா போனாலுமே இப்போ குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி திமுக, அதிமுக, பாஜக மாதிரியான கட்சிகள் ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க. இபிஎஸ் தலைமையில சபாநாயகர்கிட்டையும் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியா புகார்கள் எழுந்துகிட்டே இருக்குல்ல, அதனால தாவேக்கு ஆட்சி கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா குதிரை பேரங்கிறது மற்ற மாநிலங்கள்ல நடக்குது, அதன் மூலியமா என்னென்ன ஆட்சிகள்லாம் நடந்துச்சு, என்னென்ன பிழைகள் நடந்துச்சு நம்ம பார்த்துருப்போம். இப்போ தமிழகத்திலே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆளுநர் எடுக்கின்ற முடிவில் தான் இருக்குது. இது ஒரு மெத்தேடு. ஆளுநர், ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு விஷயம் இப்படி நடக்குது, அதற்கு எதிராக ஆளுநர்கிட்ட போய் தான் புகார் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த 3 கட்சிகளுமே, திமுக, அதிமுக, பாஜக 3 பேருமே கொடுத்துருக்காங்க. இதையே தங்களுக்கான ஸ்கோரிங் பாயிண்ட்டாக தாவேக்காவும் மாற்றிக்கிறாங்க. அமைச்சர் திரு நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க, இதுவே பாருங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸுடைய தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர், இவங்க எல்லாமே ஆளுநர் மத்தியில் சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்த சொல்லி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு புது கூட்டணியா அப்படின்னு ஒவ்வொருத்தர் இப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ஆளுநர்கிட்ட நம்ம போய் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது திமுகவை இந்த 3 கட்சிகளும் மக்கள்கிட்ட இது ஒரு தவறு, இவங்க இப்படி குதிரை பேரம் தான் இதுக்கு பேர் அப்படின்னு அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு.
அடுத்து தொடர்ந்து இந்த பரப்புரை செஞ்சால் அது தாவேகா அரசாங்கத்து மேலே மக்களே கேள்வி கேட்பாங்க. அப்போ இது நேரடியாக ஆட்சியை கவிழ்ப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த ஆட்சி ஒரு நன்மதிப்பை நாங்கள் மாற்றம் முழுமையாக கொண்டு வந்துருவோன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்கள, அவங்க செட் பண்ண அந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சிக்கிட்டு இருக்கு, நொறுங்கிட்டு இருக்கு. விஜய் உருவாக்கி வச்ச அந்த இமேஜுங்கிறது நொறுங்குகின்ற காட்சியை விஜய் அவரே இப்போ பார்க்க தொடங்கியிருக்காரு. அதே சமயம் இது கிளீன் கவர்மெண்டா இருக்கு, ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு, டெண்டர்ல இருந்த முறைகேடுகள் எல்லாமே நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சியை பிடிச்சப்புறமும் அதைத்தான் சொன்னாங்க. இப்படி இருக்கிறப்போ இப்போ சமீபமா கூட சில துறைகள்ல வந்து ஊழல் நடந்திருக்கு, அதே சமயம் சில டெண்டர்கள்ல கூட ஊழல் நடந்திருக்குங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. கிளீன் கவர்மெண்ட்டை தாவேக்கா அரசு கொடுத்துட்டாங்களா? இல்லை, அப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சிஎம்முடைய ஸ்பீச், கரூர் ஸ்பீச்சில் பார்த்தோம்னா, நாங்கள் லஞ்சம் யாராவது கேட்டால் நீங்கள் இது விஜய்மாவுடைய ஆட்சின்னு சொல்லுங்கள், அண்ணனுடைய ஆட்சி, தம்பியுடைய ஆட்சின்னு சொல்லுங்கள், கொடுக்காதீங்க அப்படின்னு மக்களை பார்த்தா ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்களே கேளுங்கன்னு. ஒரு வகையில் அவங்களுடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ இல்லை வேற யாரோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட போயிட்டு, அதாவது ஒரு துறையில் போய் லஞ்சம் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரியாகவும் இதை எடுத்துக்கலாம். ஆனால் முழுமையாக 100% லஞ்சத்தை ஒழிச்சிருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை. ஆனால் 2 மாதம் தானே ஆகுது. ஆனால் சில புகார்கள் வந்துட்டு இருக்கு. அது முழுமையாக விசாரித்த பிறகு தான் அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். ஆனா அமைச்சர் ஆதவர்ஜுனா உட்பட, நிர்மல்குமார் உட்பட இங்க லஞ்சம் இல்லைங்க, எல்லாமே ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு தொடர்ச்சியா இப்படி சொல்லிட்டே இருக்காங்களே, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் காரணம் இருக்கலாம்? லஞ்சம் இருக்குன்னு சொன்னால் அவங்கள தூக்கி போட்டுருவாங்கல்ல மக்கள். அதனால் லஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளார இல்லை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான். ஆனால் மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ எம் வெயிட்டிங் இவர் சொன்னார். போகிற போக்க பார்த்தா மக்களும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. அதுதான் தெரியுது. முழுமையாக அவங்களுடைய அரசாங்கத்துடைய நிர்வாகம் அப்படிங்கிறது இன்னும் முழுமை பெறலை. அதே நேரத்தில் எல்லாரும் போட்டு அடிக்கிற மாதிரியும் நம்ம அடிக்க வேணாம். நிறைய பேர் புதியவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கான கொஞ்சம் நேரத்தையும் நம்ம கொடுக்கணும். ஆனால் இதுக்குள்ளார திட்டங்கள் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்துக்கு இப்படி சொன்னாலும், நம்ம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை சரி பண்ணுறதுல இந்த பொறுமை இருக்கக்கூடாது, அதில் வேகம் வேணும். ஏன்னா சமீபமா கூட இப்ப கரூர்ல தாவேகா நிர்வாகியே ஒருத்தர் ஒரு பெண் கிட்ட 3 மாசமா பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு, இப்ப அரெஸ்ட் ஆயிருக்காரு, கடத்த முயற்சிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடக்குது, அதுல ஈடுபடுறதா தாவேகா நிர்வாகிகளே இருக்காங்க. இது தாவேகா அரசு கண்டுக்காம இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுல. இல்லை, அதான் அது விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இருந்து அவங்க பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அதே தான். இங்கே அவங்களுடைய ஆட்கள் மீதும் வரக்கூடிய புகார்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை வேணும், முழுமையான நடவடிக்கை வேணும். அதை இவங்க வேகமாக செய்ய தவறுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை என்னென்னலாம் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகாருக்கு இவங்களும் ஆளாகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். வேகமாக இல்லை, தங்களுடைய கட்சியினருக்கு ஒரு சார்பாகவும், மாற்று கட்சியினராக இருந்தால் அவங்கள தீவிரமாக போய் நள்ளிரவு நேரத்தில் கைது செய்வதாகட்டும், அவங்கள போய் பார்க்குறதாகட்டும், கருத்து சுதந்திரத்துடைய அந்த குரல் வளைய நெரிக்கக்கூடிய செயல்களையும் இவங்க செய்கிறாங்க. எதிர்த்து வரக்கூடிய கருத்துக்கள், இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் பேசின விஷயங்கள் சரியா இல்லை. ஆனால் நிறைய இடத்துல அவங்கள விமர்சித்து நிறைய நெட்டிசன்ஸ் போட்டாங்க. சிலர் மேலே வந்து அந்த சமூக வலைதளங்களை அவங்கள கடுமையாக தாக்குறதும் அப்யூஸ் பண்ணுறதும், இன்னொரு பக்கம் அந்த கருத்து இவங்களை விமர்சிக்கிற கருத்து வேகமாக போகாதபடி இவங்களுடைய ஆட்கள் மூலமாக அதை முடக்கிறதும், இப்படி எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கடந்து தப்பை நிச்சயமாக மக்கள் அம்பலப்படுத்துவாங்க. இவங்க மக்கள் அம்பலப்படுத்தாமல் இருக்கணும்னா இவங்க தப்பு செய்யாமல் இருக்கணும். அப்போ இவங்களோட ஆட்சிகள்ல தவறுகள் நடக்குதுங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. அப்படி இருக்கிறப்ப ஏன் விஜய் வந்து அதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு தூய சக்திங்கிறத கிளைம் பண்ணிக்கணும்? இல்லைங்க, நீங்கள் இப்போ தேர்தலில் தூய சக்தின்னு சொல்லி தானே அவங்க வந்து ஓட்டு கேட்க முடியும். நீங்கள்லாம் தீய சக்தி, நான் தூய சக்தி அப்படின்னு. அதுக்கு தான் அவங்களே இப்போ சொல்லிக்கிறாங்களே, நான் 2 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளார நாங்கள் எப்படி, எங்களுக்கு டைம் வேணும், நீங்கள் கஜானாவை காலி பண்ணிட்டீங்க, எல்லாத்துலேயும் தப்பு பண்ணிட்டீங்க, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், சரி பண்ணுறோம் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாதம் கொஞ்சம் எடுபடும் மக்கள்கிட்ட. பொதுமக்கள் இப்போ ஏன்னா 2 மாதம்தான் இருக்கனால உடனே போய் மக்களுமே கேள்வி கேட்ட மாட்டாங்க. ஆனால் என்னன்னா இந்த 2 மாதத்திலேயே அங்கொன்றும் இங்கொன்றும் மக்கள் போராட்டங்களையும் இறங்கிய காட்சிகளையும் பார்க்குறோம்.
குறிப்பாக மின்வெட்டு பிரச்சனை தொடர்ந்து அது சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டாங்கன்னா சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வராங்க இல்லையா? இன்னொரு பக்கம் வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்கெல்லாம் அப்படி இல்லை, உடனே போய் என் புதிய ஆட்சியை போய் இப்படி விமர்சிக்கணும், இத்தனை வருஷமாக இல்லாமல் அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கும். ஆனால் இந்த பயணத்தில் தான் அந்த ஆட்சி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? போகிறப்ப தான் இவங்களுக்கு நிர்வாக அனுபவமின்மை, போதாமைலாம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கலைன்னா அது இன்னொரு பக்கம் மக்களை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளும். அப்போ மக்கள் நீங்கள் தூய சக்தின்னு நினச்சி வாக்கு போட்டாங்க இல்லையா? அந்த மக்களே உங்களை தூக்கி போகிறதுக்கும் தயாராகிடுவாங்க. அப்படி நிறைய வரலாறு நம்ம பார்த்துருந்துருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரோல் மாடலாக இவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களே அந்த காலத்தில் மற்றொரு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப, எதிர்க்கட்சியாக இருந்தப்ப எம்பி தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். ஸோ தோற்கவே முடியாதவங்கன்னு யாருமே இல்லை. மக்கள் சரியில்லைன்னா தூக்கி வீசிய வரலாறும் இருக்குது. ஜெயலலிதா அம்மா தோற்றுருக்காங்கள்ல, 1996 அவங்களுடைய ஆட்சி ஃபஸ்ட் டைம் வராங்க, பெரிய அளவில் மாற்றத்தை கொடுத்துருவோன்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. அவங்க தான் இன்னும் சொல்லப்போனால் திருக்குவளை தீய சக்தின்லாம் அவங்க தான் தொடர்ந்து திமுக விமர்சித்தாங்க. இவர் எல்லா இடத்துலையுமே காப்பி பேஸ்ட்டு தான். திருக்குவளையை தூக்கிட்டு திமுக தீய சக்தின்னு வச்சுக்கிட்டாரு. 1996 ஆட்சியில் கடைசி கட்டத்தில் போகிறப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ தான் அந்த இதெல்லாம் போட்டாங்க. ஒரு பக்கம் அதிக அளவில் புடவைகள் இருந்துச்சு, செருப்புகள் இருந்துச்சு அவங்க வீட்டில். அப்புறம் ஆடம்பர திருமணம், வளர்ப்பு மகன் ஆடம்பர திருமணம் அப்படின்னு இன்னொரு சைடு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு கருத்து வந்து பேசினார். இந்த சைடில் வீரப்பன் அவர்கள் ஒரு வீடியோலாம் வெளியிட்டாங்க. இப்படி எல்லா பக்கமும் அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமானுச்சு. திமுகவில் 1996 வெற்றியே இல்லை. ஒரே ஒருத்தர் தான், பருதி இளம்வழுதி அவர்கள் தான் சட்டமன்றத்தில், அதாவது குகைக்குள்ளாரியே அவங்களுடைய குகைக்கே போன ஒரு சிங்கம் அப்படின்லாம் கலைஞர் வர்ணித்தார். ரொம்ப வீக்காக இருந்தாங்க திமுக மறுபடி வர முடியாதுன்னு அதிமுக நினச்சாங்க. ஆனால் மக்கள் தூக்கி வீசினாங்க அந்த ஆட்சியை. மக்கள் நினச்சா எதுவும் முடியும். அப்போ தாவேகா தன்னை தொடர்ச்சியா இது நிரந்தர முதல்வரா விஜய் இருப்பாரு, இவர் தான் நிரந்தர முதல்வர்னு சொல்லிட்டே இருக்காங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நிரந்தர முதலமைச்சராக இருக்கணும்னா மக்களுக்கு உண்மையாக நல்லது பண்ணணும், மக்களை நேரில் போய் சந்திக்கணும், மக்கள்கிட்ட தொடர்ந்து தொடர்புலையே இருக்கணும், தன்னுடைய பேச்சு முறை, உடல் மொழி உள்ளிட்ட எல்லாவற்றையுமே மாற்றிக்கணும். நாங்கள் வந்து டீசெண்டான சரியான பாலிடிக்ஸை முன்வைப்போம் அப்படின்னு விக்கிரவாண்டியில் அவர் தெரிவித்தார் முதல் மாநாட்டில். அந்த மாநாட்டோடு அதை அவரே மறந்துட்டார் போல். அந்த மாதிரி தெரியல. நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், நாங்கள் என்ன நல்லது பண்ணுவோமோ அதை தான் நாங்கள் சொல்லுவோன்னு சொன்னார். இப்போ லேட்டஸ்ட்டாக கரூர் ஸ்பீச் வரைக்கும் போய் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? டேஷ் போட்டு பேசுகிறாரு, இது ஸ்பேஸ் விட்டு பேசுகிறாரு. இது ஒரு சிஎம்க்கு அழகு இல்லை. ஏன் இந்த சிஎம் கிட்ட இதை நம்ம கூடுதலாக விமர்சிக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு தான் அதிக அளவில் குழந்தைகள் ரசிகர்கள் இருக்காங்க. அவரை பார்த்து அவரை இன்னமும் ஒரு திரைப்படங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களை ஒரு ரோல் மாடலாக நினச்சிக்கிறவங்க. அப்போ வளர்கிற குழந்தைகிட்ட நீங்கள் அப்படி ஒரு தப்பான விஷயத்தை போதிக்கக்கூடாது. தந்தை பெரியாரோ பேரறிஞர் அண்ணா அவர்களோ சரியான அரசியலை பேசினாங்க, பஞ்சாக பேசினாங்க. ஆனால் அந்த பஞ்சுங்கிறது அவர் சொன்னதை நான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, மறப்போம் மன்னிப்போம்னு சொன்னது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்ட்டு பஞ்சாக தான் அவர் பேசினார். ஆனால் அந்த பஞ்சு எந்த இடத்துலும் அநாகரிகமாக இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியில் வந்த நான் ஒரு அண்ணா தான், என்ன உங்கள் அண்ணனாக நினச்சி பாருங்கள் அதே தான் அப்படின்னு அவர் சொல்கிறாருல. இந்த அண்ணா உண்மையிலேயே அந்த அண்ணா கிட்ட சரியாக பாடம் படிக்கணும், இல்லைன்னா இந்த அண்ணாவை தூக்கி போட்டுருவாங்க மக்கள். பாஜகவை பெருசா விஜய் விமர்சனம் பண்ண மாட்டாரு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். பாஜக அவர் எந்த காலத்தில் விமர்சிச்சிருக்காரு? சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவர் விமர்சிக்கல, சிஎம் ஆன பிறகும் விமர்சிக்கல. தேர்தல் பரப்புரை நேரத்தில் பாஜகங்கிற வார்த்தையே வெளியில் வரல. அப்போ என்ன சொன்னார்? இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில பிரச்சனைன்னு சொல்கிறாங்க திமுக, இது என்ன பாராளுமன்ற தேர்தலா அப்படின்லாம் ஏதோ வித்தியாசமாக பேசுகிற மாதிரி பேசினார். அது ஒரு கருத்தியல் போர். அவங்க இங்கே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆதிக்கத்தை முறியடிக்கிறதுக்காக
திராவிட கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை, இடதுசாரி கொள்கைன்னு இவங்க ஒரு அரசியலை முன் வச்சாங்க. அதுதான் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சாங்க. இப்போ இவருமே தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள்னு சொல்கிறாரு. அந்த 2 கண்களையும் என்னைக்காவது ஓப்பன் பண்ணி பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வாய்ப்பே இல்லை. எந்த இடத்துலையும் பாஜக குறித்து அவர் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ பாஜக எவ்வளோ விஷயங்களில் இங்கே தமிழ்நாட்டுடைய இப்போ மறுக்கப்பட்ட கல்வி நிதியை கேட்டு பெறலாம். இல்லை இப்போ பாஜக அவங்க அரசாங்கத்தில் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது. அப்போ நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து முன்னாடி வைப்போம் அப்படின்னு இப்ப கூட சொன்னாங்க. வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அரசு இந்த நிகழ்ச்சிகள்ல பாட பண்ணணும்னு பாட சொல்லப்பட்டிருக்கு. பண்ணணும்னு இப்போ இது எந்த இடத்துலையுமே இவர் கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்த்து அவர் பேசலை. எதிர்த்து பேசணும்னு இல்லை, தமிழ்நாட்டுடைய கொள்கை என்ன, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன, அந்த மனநிலை என்னன்னா இவர் வெற்றியடைய வச்சாங்க. பாஜக பெரிய கூட்டணியில் இருந்தாங்க, ஆனால் அவங்கள தோற்கடிச்சாங்க மக்கள். அதிமுக கூட்டணிக்கு அதிமுகவுக்கு 47 தான், பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அப்போ மக்கள் அவங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு தனி பெரும்பான்மையை கொடுத்துருக்காங்க, அதாவது அதிக தொகுதிகளை வெற்றி பெற வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள எதிர்ப்பீங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது அதுக்குள்ளார. ஆனால் நீங்கள் வாக்கு வாங்கிட்டு உண்மையில் அதை எதிர்க்கல. ஏன்னா நேரடியாக இவர் தலைக்கு மேலேயும் அரசியல் ரீதியாக கத்தி தொங்கிட்டு இருக்கு. அங்கே சென்ட்ரலில் பகைச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆட்சிக்கு இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. பாஜக எதிர்ப்புங்கிறதோ பாஜகவுடைய கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறதோ எதுவுமே இவங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை. சித்தாந்த ரீதியாக தன்னை ஒரு பேச்சளவில் மட்டும்தான் திராவிடம், தமிழ் தேசியம், இந்த மாதிரி 5 ஐம்பெரும் தலைவர்களை, கொள்கை தலைவர்களை அவர் வச்சிருக்காரு. செயல் வடிவத்தில் இன்னும் அவங்க கொண்டு போக தவறினீங்கன்னா நிச்சயமாக மக்கள் உங்களை தூக்கி வீசுவார்கள், உங்கள் ஆட்சியை. இன்னொரு குற்றச்சாட்டா என்ன வைக்கப்படுதுன்னா, இந்த கரூர் வழக்குல சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சிபிஐக்கு பயந்து தான் பாஜக விமர்சனம் பண்ண தாவேக்க தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. அது உண்மைதானா? இல்லை, பயப்படலை அப்படின்னா இவர் தான் அவங்களுடைய தப்பை எக்ஸ்போஸ் பண்ணணும் எல்லா விஷயத்திலும். அப்படி அவர் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. சிஎம் வார்த்தை கூட இன்னும் வரல. விட்டுத்தர மாட்டோம் மேகத்தாது உரிமைகளை அப்படின்னு சொன்னார். தொகுதி மறுவரையறை அதை அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னார். பாஜக அப்படி பண்ணுறாங்க, ஏன் ஒன்றியமே மாறிடுச்சு அவரோட இதில் இந்திய அரசு அப்படின்ட்டாரு. சரி, இப்படி தான் பண்ணுறாங்க, அப்படி அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, நாங்கள் விட மாட்டோம், இது எங்கள் மண், எங்கள் தமிழ்நாட்டுடைய மண் அப்படின்னு இவர் பேசலாம்ல. இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க, பேச மாட்டாங்கிறாங்களே. அடுத்த 6 மாசத்துல மீண்டும் மறுதேர்தல் வரும், அதுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, அது அவங்களுடைய விருப்பம் ஒன்று வரணும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியிலாக தொடர்ந்து ஒரு வைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் சொல்லப்போனால், அப்போ மக்கள்கிட்ட அதை மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இந்த விஷயங்களை ஒன்று பார்க்கலாம். சூழ்நிலை அடிப்படையில் சூழல் அப்படி மறுதேர்தல் வர வாய்ப்பு இருக்கா, ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பக்கம் உறுதியாக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. இல்ல, காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலுமே குதிரை பேரத்துக்கு இப்ப கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அடுத்து எம்எல்ஏக்கள் வந்து மாறி இருக்காங்க அந்த கட்சிக்கு, அதுக்கு சபாநாயகர்கிட்ட புகார் போயிருக்கு. அடுத்து சிபிஐ வழக்கு வேற இந்த கரூர் சம்பவத்துல சிக்கியிருக்கு. இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்துல வேற இப்போ திமுக ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட கூட கடிதம் கொடுத்திருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா புகார் மேல புகார் தாவேக்க சிக்கியிருக்குல்ல. ஸோ ஆட்சி கவிழ்ப்புக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னும் பாஜகன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைல்ல சிஎம். பாஜக அவர் எங்கேயுமே திட்டின மாதிரி எனக்கு தெரியலல்ல. அப்போ ஆக்ஷன் எப்படி இருக்கும்? அப்போ அவங்க எப்படின்னா இதை வச்சு டெல்லி ஒரு கேம் ஆடலாம். உங்களோட இவ்வளோ விஷயம் என்கிட்ட இருக்குது, ஏதாவது எங்களுக்கு எதிராக பண்ணிங்கன்னா இதெல்லாம் நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டம் தான். அப்போ இவங்களுடைய பலம் இதை பொறுத்துக்கிட்டு, பலம் பலவீனம் பொறுத்துக்கிட்டு எந்த இடத்துல எதிர்க்கணும், எந்த இடத்துல அனுசரித்து போகணும் அப்படின்னு. சில நிர்வாக ரீதியில் சில விஷயங்களை அனுசரித்து போகலாம், கொள்கை சார்ந்த விஷயங்களில் அனுசரித்து போகக்கூடாது, எதிர்த்து தான் நிற்கணும்.
அந்த அவங்க கொள்கை ரீதியிலாக அவங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த மும்மொழி கொள்கை திட்டமாகட்டும், எதுலேயும் பேச்சளவில் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு. செயல் வடிவத்தில் எந்த அளவுக்கு காட்டுறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ இவங்க வீரியமாக பாஜக அரசாங்கத்தை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதுக்காததால் அவங்க வீரியமாக இவங்கள அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒரு கேம். இவங்கள மிரட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திப்பாங்க. இந்த விஷயங்கள் அத்தனையும் இவங்களுமே அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் கேமு பிளான் பண்ணுவாங்க. அப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாருங்கள் இந்த 2 பேருக்குள்ளார ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருக்குது. இவர் இந்த ஆட்சியும் பிஜேபியுடைய பி டீம் ஆட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து இந்த பரப்புரையை தீவிரமாக அடுத்தடுத்து முன்வைப்பாங்க. அதிமுக அதை சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதால சொல்ல மாட்டாங்க. திமுக இந்த ஆட்டத்தை அவங்க தீவிரமாக முன்னெடுப்பாங்க. அப்போ தொடர்ந்து இது ஒரு பேசுபொருளாக மாற்றுறப்ப அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையும், அவங்களுடைய தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துறதா இருக்கும் அப்படின்னு 2 இது இருக்குது. இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டாலும் பாசிட்டிவ்னு அவங்க நினைப்பாங்க திமுக. இன்னொன்று அப்படியே இல்லைனாலும் 2 பேரும் உறவோடு இருக்காங்க. பாஜகவும் தாவேக்காவும் 2 கொள்கைகளும் ஒரே உறவாகத்தான் பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இதை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடாது தாவேக்கா கூட்டணியில். அதாவது அதை அவங்க ரொம்ப கவனிக்கிறாங்க. அப்போ அதை வச்சு அவங்க இந்த கேமில் கிடுக்குப்பிடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி. திரு விஜய் காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணிக்குள்ளார சேர்ந்துட்டா தேசிய அளவில் இப்போ நாளைக்கு இவருக்கு ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எலெக்ஷன் வருது, அங்கே போய் இவர் பேசலாம், பரப்புரைக்கு இதெல்லாமே ஒரு கர்நாடகா எலெக்ஷன் வரப்போகுது, அங்கே போய் விஜய் கூப்பிட்டு போய் காங்கிரஸ் பேசினா பாஜகவுக்கு அதெல்லாம் நெகட்டிவாக வரும். அப்போ காங்கிரஸ் அந்த கூட்டணிக்குள்ளார போனதை பாஜக விரும்பலை. அதனால தான் அப்பப்போ கொஞ்சம் செக் பாயிண்ட்டையும் உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவங்களுமே இந்த பக்கம் கூட்டணி கட்சிகள்லாம் குடைச்சல்கள் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பாமக அப்பப்போ கொஞ்சம் க்ரீன் சிக்னலை காமிச்சிட்டு தானே இருக்குது. 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாமகவுக்கு. அவங்க இப்போ சமூக நீதி அந்த சர்வே எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்திருக்கு. அப்புறம் அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசியிருக்காரு திரு அன்புமணி பாமக தலைவர். அதனால் இவங்களும் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க போயிட்டா இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு பாமக சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு ஆட்டம் வந்து சுவாரஸ்யமான ஆட்டமாக போகும், ஆடுபுலி ஆட்டம். திமுக இருந்து பிரிஞ்சு போன கூட்டணி கட்சிகள் எல்லாம் இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இப்ப தாவேக்காக்கு இன்னும் கூட்டணியோட பேர் வைக்கல அப்படின்னாலுமே அவங்களுக்குள்ளேயே முன்னுக்கு பின் முரணா பேசுறது, ஒவ்வொருத்தரை மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்ப தாவேக்காவுக்கு அந்த கூட்டணியை சரியா நடத்த தெரியலையா, அல்லது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாம், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எதுவுமே அவங்க இப்போ அவர் எங்கே தவறினாரு அப்படின்னா எல்லோரையும் போய் சந்திச்சார் தலைவர்களை. அது நல்ல விஷயம், ஒரு நல்ல இமேஜாக கொடுக்கும். இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்போ பண்ணார், நல்லது. ஆனால் திரு எடப்பாடியை தவிர்த்துக்கிட்டார். டைம் கொடுக்கல, இல்லை ஃபோன் ரீச்சாக எதேதோ சொன்னாங்க. என்ன ஆனாலும் சரி பார்த்துருக்கணும். ஏன்னா மாஜி மினிஸ்டர் திரு சிவி சண்முகம் இவங்களுடைய டீமு ஒரு பெரிய க்ரீன் சிக்னல் காட்டுறாங்க, அதனால் எடப்பாடியை சந்தித்து இவங்கள பகச்சிக்க வேணான்னு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது சிக்கல் நிறைஞ்சதாக இருக்குது. இப்போ கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம், அது ஒரு பக்கம் சிபிஐ உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு அந்த விசாரணை முடிவில் தான் தெரியும். ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு முன்னெடுக்கிறோம். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்கன்னே விமர்சிக்கலாம். ஆனால் நம்ம தார்மீகமாக நான் இங்கே கூட்டத்துக்கு வந்தேன், என் கூட்டத்துக்கு வந்து இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இது ஒரு வருத்தம், இனிமேல் நானும் சரியாக கூட்டத்தை நடத்த முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு அவர் பேசியிருந்திருக்கலாம். உடனே மக்களை சந்திச்சிருந்திருக்கலாம். இல்லை அதில் பாதுகாப்பு குறைபாடு ஏதாவது அப்படி கூட ஒரு அச்சப்பட்டிருக்கலாம். ஒரு தலைவர் இங்கே அப்படி தப்பு ஒன்றும் சொல்ல, திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசியிருக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்தாவது இல்லை, நான் அந்த டைம்லேயே நான் என் மக்களை போய் பார்க்குறேன், அவர் கரூர் வரைக்கும் வந்து இல்லை திருச்சி வரைக்கும் வந்து அங்கே அப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தடுத்திருந்தா இன்றைக்கி இந்த 107 வந்திருக்காது, அது 200+ கூட போயிருந்திருக்கும். அப்போ எல்லா இடங்கள்லையுமே அவருடைய அணுகுமுறைகளும் செயல்பாடுகளுமே
ரொம்ப சுமாரான வகையாக தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணியை சரியாக கையாளுவதிலும் அவருக்கு அரசியல் போதாமை, அனுபவமின்மையும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. அதை கூட்டணிகள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப இவருக்கான ஒரு செக் பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விமர்சனமா என்ன வைக்கப்படுது அப்படின்னா, தாவேகா கூட்டணி மேல திருமா கூட்டணியில இருக்கிறாரு, பாமக தலைவரை சந்திச்சு பேசுறாரு, இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பெருசா செட் ஆகாதுன்னு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஒண்ணு திருமா வெளியே போனாரு, விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு, வெளியே போனாரு அப்படின்னா பாமகவை உள்ளெழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு ப்ளே பண்ணி ஒரு எல்லா கட்சிகளையும் ஒரு ஆப்ஷனா தாவேகா யூஸ் பண்றாங்க. எல்லா கட்சிகளையும் ஒரு கொள்கை ரீதியா பார்க்காம ஆப்ஷன்ஸா யூஸ் பண்றது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட இருக்கே. நிச்சயமா ஆகும். அப்படிதான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பட்டியல் சமூகத்தினர் 8 பேர் இங்க அமைச்சரா இருக்காங்க. ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருக்கு. அது நல்ல விஷயமும் கூட. அதே நேரத்தில் ஓபிசி சமூகத்தினருடைய எதிர்ப்பை சந்திச்சிருவோமோ அப்படின்னு ஒரு அச்சமும் இருக்கு. அப்போ பாமக போன்ற கட்சிகள் இங்கே ஆதரவு கொடுத்தா அதை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பாமக உள்ள வர வேணாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ்க்கு 5 எம்எல்ஏக்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு இந்த 7 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்து 114 தாவேக்கா ஜெயிச்சிருதுன்னு வச்சுப்போம், 114 ஆகிடும். பாமகவுடைய 4 வச்சுட்டு கூட 118 அவங்க பேலன்ஸ் பண்ணிட முடியும். அப்போ காங்கிரஸ் தன்னை தாவேக்கா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதால பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு கேம் பிளான் பண்ணுறாங்க. உடனே சரின்னு இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ எங்களோட பெருசாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை, திரு செல்வ பெருந்தகை அவரை மாற்றுங்க அப்படின்னு அங்கே மேலிடத்துக்கு பேசுகிறாங்க. அப்போ உடனடியாக திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் இங்கே பொறுப்புக்கு வராரு. அப்போ எல்லோருமே இந்த பவருக்காக தான் அடிச்சுக்கிறாங்க. அதுதான் இங்கே தெரியுது. யாருமே நம்ம ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு நல்லது சீக்கிரமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா நேரங்கள்லையும் இதே கவனத்தில் இருக்கிறதால தான் இன்னொரு பக்கம் க்ரைமு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். போன 5 ஆண்டுகளில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இந்த 2 மாதத்தில் எப்படி சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறதும் ஓகே. ஆனால் நீங்கள் வேகம் காட்டாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் ஆக்ஷனை தொடங்கவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதை வேகமாக முன்னெடுக்கணும். சிங்கப்பெண் அதிரடிப்படையை போட்டிருக்காரு, இல்லை போட்டிருக்காங்க. போக போக தான் பார்க்கணும். அது இவருடைய கையில் தான் அந்த துறை இருக்குது. அப்போ அந்த துறைக்கான சரியான அமைச்சராகவும் இவர் செயல்படணும். 9 to 6 வந்துட்டு போகிற ஒரு சிஎம்னு பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ வீக்கெண்டானா லீவ் போடுற சிஎம்மா? அப்போ 6 மணிக்கு மேலே சிஎம்க்கு ஒரு வேலை இருக்காதா? 6 மணிக்கு மேலே பார்க்கவே முடியாதுன்னு கூட இப்போ ஒருத்தர் விமர்சிச்சிருக்காரு அவரை. அப்போ 24 மணி நேரமும் ஒரு சிஎம் உடைய வேலை நேரம் தான் சிஎம்மை பொறுத்த வரைக்கும். அது மிக உயர்ந்த பொறுப்பு. அப்போ 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக மக்களை பாதுகாக்கிறதுல இருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 24 மணி நேரமும் இந்த தாவேக்கா ஆட்சியை காப்பாற்றுறதுலையே ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அல்லது இடைத்தேர்தலில் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ மற்ற கட்சி முன்னாள் அமைச்சர்களை தன்னோட கட்சியில இணைச்சுக்கிறாங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவோன்னு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஆனா இப்போ இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அப்போ இவங்க போட்ட கணக்கு சரியா டேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை எப்படி முடியுது? இல்லை, இப்போ இடைத்தேர்தல் தடை அப்படிங்கிறது விஜய் அவங்களுடைய படை இருக்குல்ல, அவங்க டீமுக்கு கொஞ்சம் மைனஸ் தான் அப்படி ஃபீல் பண்ணாங்க. சீக்கிரமாக இடைத்தேர்தல் நடந்தால், ஏன்னா இவரை நம்பி 6 பேர் வேறு இங்கே வந்திருக்காங்கல்ல, சீக்கிரமாக நடந்தால் நல்லது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்போ மக்கள்கிட்டையும் அதிருப்தி நிறைய வெளிப்படுறதையும் நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில். அப்போ ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்து 7 தொகுதிகளில் 7ம் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸு. 1-2 மிஸ் ஆனாலும் சரி, அது இவங்களுக்கான மைனஸாக மாறிடும். அப்போ இப்போதைக்கு இடைத்தேர்தல் தடை இப்போதைக்கு அப்படிங்கிறத இப்போ அவங்க பாசிட்டிவாக வேறு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் இப்போ உடனடியாக வந்தால் எந்த அளவுக்கு வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இதுக்குள்ளார எல்லாமே ஒரு கேம் தான். நான் திரும்ப சொன்னது என்னன்னா, முழுமையாக மக்கள் சூப்பர் ஆட்சின்னு இன்னும் கொண்டாடலை, முழுமையாக இதை ஒஸ்ட்டு ஆட்சி அப்படின்னு மக்கள் இன்னும் விமர்சிக்கலை. ரெண்டுமே கலந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வித மாதிரி தான் கேமை யோசிப்பாங்க.
பாசிட்டிவாக அமையும்னு சொல்லிட முடியாது. அதாவது 100% பொதுவாக இடைத்தேர்தல் நடந்தால் இல்லை ஒரு ஆளுங்கட்சி வந்த பிறகு உள்ளாட்சிகள் நடக்கிறப்ப முழுமையாக ஆளுங்கட்சி பெரும்பாலும் வெற்றி அடைஞ்சிருக்கும். இந்த முறை அப்படி முழுமையாக வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் வரக்கூடிய இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, திருமாவை நிக்க வச்சு துணை முதல்வர் ஆக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சில பேச்சுகள்லாம் போகுது இல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இது அதுதான் ஒரு ஒரு இப்போ என்ன சொல்லணும்னா, ஃபுட்பாலில் அர்ஜென்டினா இங்கிலாண்டோடைய செமிஃபைனல் வரப்போகுது. மெஸ்ஸி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஸ்டார் பிளேயரு, நல்ல பிளேயர் அவர் நாங்கள் கிரவுண்டுக்குள்ளாரையே சோர்ந்து போக வச்சுருவோம், தோக்கடிச்சு வீசி தள்ளிடுவோம் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க, இங்கிலாந்து டீமை சார்ந்தவங்க. இது ஒரு விதமான ஒரு உளவியல் வார் மாதிரி, உளவியல் ரீதியாக ஒருத்தர் வீக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அதுக்குள்ளாரியே சுருக்கி இந்த பக்கம் வேற மாதிரி ஒரு உத்திகளை வகுத்து வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளான். அந்த மாதிரி தான் அரசியலும் கூட. இப்போ இவங்க சைடில் ஒரு பட்டியல் சமூகத்தினர் சார்ந்தவரை, அது முக்கியமான அரசியல் ஆளுமை, அவரை நாங்கள் துணை முதலமைச்சராக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கருத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல விசிக தரப்புல இருந்து தான் துணை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அவங்க சொல்கிறாங்க, தொடக்கத்தில் நாங்கள் தாவேக்கா சைடில் இருந்தோம், அதெல்லாம் திருச்சி கிழக்கில் அண்ணன் தொழில் திருமாவளவன் நின்னாலும் நல்லது தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்தது. அதே நேரத்தில் இந்த பக்கம் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் கே.என். நேரு முன்னாள் மினிஸ்டரு போன்றவர்கள்லாம் திருச்சி கிழக்கில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் சிஎம் நின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்த பொது சமூகத்துக்கு முன்னாடி கருத்துக்கு கொண்டு வராங்க, அதை கொண்டு வந்து முன் வைக்கிறாங்க. ஆனால் இதில் மைனஸும் இருக்குது. இப்போ அவர் கன்ஃபார்ம் வெற்றி கிடைச்சா நல்ல மரியாதை, ஆனால் நெகட்டிவாக அமைஞ்சா, ரெண்டாவது இன்னைக்கு போனால் அவர் மற்றும் ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். இன்னொன்று அவருடைய அரசியல் அனுபவம் மிகப்பெரிய அளவிலானது. அப்போ அனுபவம் இல்லாத அவங்க முன்பு அவர் அங்கே சட்டமன்றத்தில் இருக்கணுமா அப்படின்னு சில கேள்விகள் வருது. ஆனால் இது எல்லாமே எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க, அதுலேருந்து இவங்களுடைய கேமை மாற்றிக்கிறது தான். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் நிற்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். தாவேக்காவோட அமைச்சர்கள் தொடர்ச்சியா சர்ச்சையில மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா கீர்த்தனா கூட பள்ளியில போய் ஆய்வு பண்றேன்னு சொல்லி இது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கு முன்னாடி அமைச்சர் சரத்குமார் கூட பொதுவெளியில போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி கூட சர்ச்சையாச்சு. ஸோ இப்படி தாவேக்கா அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சையில மாற்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதை சரி செய்ய வேண்டிய கடமை சிஎம்க்கு தாங்க இருக்குது. கூப்பிட்டு வான் பண்ணணும் ஓப்பனாக. ஆனால் என்ன, இப்போ ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, யாரும் பள்ளிக்கூடங்களில் எந்த நிகழ்ச்சிகளும் விழாக்களும் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் இது பண்ணுறாரு. இப்படி தான் சுற்றி வளைச்சி, ஏன்னா நேரடியாக ஒப்புக்கொள்ள முடியாது, எங்கள் அமைச்சரே தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. ஆனால் அவர் அறிக்கை வந்த அடுத்த நாளே நினைக்கிறேன், ஃப்ரண்ட் பேஜில் டெய்லி பேப்பரில் இந்த நியூஸ் பார்க்குறேன், அடுத்த நாளே நினைக்கிறேன் கரூரில் பார்த்தா சிஎம்முடைய உரையை ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு காட்டுறாங்க. இங்கே யாருமே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லோருமே அது என்ன ஆனால் சிஎம் அதிகமாக சோஷியல் மீடியாக்களில் வர விஷயங்களை பார்க்குறாரு அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் எப்படியாவது அந்த கவனத்தை பெற்றா போதும். மீடியாஸு, ஓப்பன் மீடியாஸ், முக்கால்வாசி மீடியாக்கள், முக்கால்வாசி நியூஸ் பேப்பர்ஸு, இவங்க எல்லாமே அவங்க முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படின்னு இவங்களாம் நினச்சிட்டு, நமக்கான மீடியம்ங்கிறது இந்த சோஷியல் மீடியாக்கள் தான், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதை தான் சிஎம் விரும்புகிறார் போலன்னு நினச்சிக்கிட்டு இவங்களா அதில் வந்தால் போதும் அப்படின்னு. அப்போ இவங்களுடைய நோக்கமே அதுவாக இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிறது அவருடைய குட் புக்கில் இடம் பிடிச்சணும், அவரோட நெருக்கமாயிக்கணும் அப்படின்னு. இதுதான் இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. அமைச்சர்கள் துறை ரீதியாக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு அமைச்சர் அவருடைய மாவட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லேருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் போகணுங்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்தா, ஆனால் இவங்களுடைய துறை என்ன, அங்கே இங்கே திருவள்ளூரில் நடந்த அந்த உயிர் இழப்புகள், அமோனியா அந்த விஷவாயு, அந்த இடத்துக்கு அவங்க போகலை. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதை தான் காட்டமாக கேட்குறாரு. போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போகலை. தொழில்துறை சார்ந்து முதலீடுகள் பெறக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பெருசாக ஆர்வம் காட்டல. உங்களுடைய துறை சார்ந்து எதுவுமே செய்யாமல் நீங்கள் ஒரு இடத்துல கவனத்தை திருப்புற மாதிரி நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க. அங்கே பேசின முறையும் தப்பு.
ஆங்கிலம் மட்டும்தான் அறிவா? ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு எதுக்கு ஆங்கிலத்தில் கேட்கணும்? ஆங்கிலங்கிறது ஒரு மொழி, அந்த மொழியை கற்றுக்கணும், அவ்வளோதான். சின்ன வயசுலேயே அப்படின்லாம் அது கிடையாது. தாய்மொழியில் கேளுங்க. இங்கே முதன்மையான மொழி தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியில் கேளுங்க. உங்கள் அப்பா என்ன வேலைம்மா பார்க்குறாருன்னு கேட்டு அந்த குழந்தை பதில் சொல்லாமல் போனால், இது கூட தெரியலையாம்மா அப்படின்னு கேட்கலாம். தன்னுடைய அதிகாரத்துவத்தை, தன்னுடைய மேட்டிமைத்தனத்தை காட்டணும்னு நினைக்கிற போக்கு அதிகமாக இந்த தாவேகா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இல்லை, ஆனால் பெரும்பாலான அமைச்சர்களுக்கு இருக்குது. அவங்கள ஓப்பனாக கண்டிக்க சிஎம் தவறுறதுங்கிறது இப்படியான ஆட்களுக்கு இன்னும் வாய்ப்பு உருவாக்குன மாதிரி. சிஎம் தான் ஓப்பனாக பண்ணணும். முதலமைச்சர் விஜயோட க்ளோஸா இருந்த ஜான் ஆரோக்கியசாமி, அடுத்து ஜெகதீஷ் பழனிசாமி, இப்போ லயலாமணி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இது இப்போ திமுக விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லை, ஒரு அரசாங்கம் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கறது வழக்கமான ஒன்று தான். அந்த அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்தந்த துறைக்கு சரியானவர்களாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. திமுக இவங்களுக்கு போய் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து தான் அதை நம்ம பார்க்க முடியும். அது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திரு லயோலாமணி அவர் என்ன மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு பார்க்கணும். தாவேகாவை பத்தி நிறைய பேசிட்டோம். திமுக எதிர்க்கட்சியா எப்படி செயல்படுறாங்க? திமுகவோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பொழுதுமே சொல்கிறது தான், திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக இருந்தால் அப்படியே கொள்கையெல்லாம் மினுக்கும். அப்படியே இப்படி ஒரு கொள்கைவாதிகளா, இப்படி ஒரு போராளிகளா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் ஒரு கேள்விகளை முன் வச்சதாகட்டும், அது அவருடைய கொஞ்சம் சிஎம்மோட அனுபவம் வாய்ந்தவர். முன்னாடியே அவர் எம்எல்ஏ ஆகி முன்னாடியே டெப்டி சிஎம் ஆகியிருக்காரு. அது வெளிப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். மக்களுக்கான விஷயங்களை தொடர்ந்து அவங்க எடுத்து கேள்விக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்தந்த விஷயம் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள்லேருந்து எல்லாமே. ஸோ இது சிறப்பாக தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக. ஆனாலும் திமுக அப்படிங்கிறது கட்சிக்குள்ளார நிறைய மாற்றங்கள் வேணும். இன்னைக்கு தாவேகா, நீங்கள் விஜய் அவருடைய முகம்தான். நிறைய பேர் இளம் சக்திகள் அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்க சரியாக செயல்படுறாங்களா இல்லையாங்கிறது இந்த பயணத்தில் தெரியும். ஆனால் ஒரு இளம் சக்திகள் இவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. இதுக்கு முன்னாடி திமுகவில் அது ரொம்ப 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 குறைவு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டான் இருந்தாங்க, அரசியல் டான்ஸு. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் ஒரு குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுக்கு நெருக்கமானவர்கள், இப்படி தான். இப்போ விஜய் அவர்களுடைய இந்த வெற்றிங்கிறது திமுகக்குள்ளார டோட்டலாக ஒரு சேஞ்சை உருவாக்கலாம். ஏன்னா இப்பயும் அங்கே நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆய்வெல்லாம் நடத்தி தனியாக இப்போ ஒரு 10 பேர் கொண்ட குழுவையும் போட்டு என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்துல ஒரு வரலாறு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா கே பிளான் அப்படிங்கிறது கொண்டு வந்தார். என்னென்னா சீனியர்கள் எல்லோருமே அவங்க அரசியல் பணிகள், கட்சி பணிக்கு போயிடணும், பதவியில் இல்லாமல், பொறுப்புகளில் இல்லாமல், அதிகாரத்தில் இல்லாமல். அப்போ நம்ம கட்சியை வளர்க்கணும், அடுத்த கட்ட தலைமுறைக்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னாங்க. காமராஜருடைய கே பிளான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எஸ் பிளான்னு இவங்க போடணும். இந்த புக்கில் கூட அதுதான் விரிவாக எழுதியிருப்பாங்க கே பிளானை பற்றி. எஸ் பிளான் ஸ்டாலின் அவர்கள் இப்போ எப்படி அவர் கட்சியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கட்சியை முழுக்க சீனியர்கள் கொள்கை ரீதியிலாக கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு, அடுத்த கட்ட தலைமுறைக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அதை வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதிகாரத்தில், பொறுப்புகளில், கட்சி பொறுப்புகளில் பெரும்பாலும் இளைஞர்கள், அதிக அளவிலான பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். திமுக ஒரு முன்மாதிரியாக இருந்தால் நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்கின்ற ஆளுங்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகா பொறுமையாக பதில் சொன்னீங்க. எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த நியூஸ் ஃப்ளிக்ஸ் சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.